सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் இன்று நாம் 36வது அனுபூதியை பார்க்க இருக்கிறோம். இந்த அனுபூதி பாடலை இப்போது பார்ப்போம். நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான்? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரனே அப்படின்னு சொல்றார். நாதா குமரா நம என்றரணார் ஓதாயென ஓதியதெப்பொருள்தான்? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பத சேகரனே. இங்கே முருகனுக்கு நாதா குமரா நமன்னு ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறார். இது வரைக்கும் நமங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தலை. என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதுதான் நம்முடைய கருத்து. இப்போ அடுத்த 2 வரி வேதா முதல் விண்ணவர் சூடும் அப்படின்னா, வேதான்னா பிரம்மன். வேதத்தை அவனுக்கு தான் தெரியும். அவருக்கு கிரண்ய கர்ப்பன்னு பேர். முதல் தோன்றிய இறைவன் கிரண்ய கர்ப்பர். கடவுள் இறைவனாக மாறுகிறார். கடவுள் கடவுளாக இருக்கும் பொழுது உலகம் இல்லை, உயிர்களும் இல்லை. உலகம் உயிர் ரெண்டுமே கடவுள்கிட்ட மறைஞ்சிருக்கும். எப்படி மரம் விதையில் மறைஞ்சிருக்கிற மாதிரி கடவுள்கிட்ட உயிர்கள் எல்லாம், நம்முடைய உலகங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். அவர் கண்ணை திறந்து பார்த்தாருன்னா உலகம் பெருசாக வந்துடும், அதில் உயிர்கள் வந்துடும். அதை படைப்புங்கிறோம். அப்புறம் படைச்சவங்களுக்கெல்லாம் கர்ம வினைப்படி அவங்களுக்கு இன்ப துன்பம்லாம் கொடுக்கணும். இந்த உலகத்தில் மழை பெய்யணும், உணவு உண்டாக்கணும், இதெல்லாம் இந்த மறுபடியும் இந்த உலகமும் உயிர்களும் அவர்கிட்ட உள்ளே போயிடும்னா அழிஞ்செல்லாம் போக மாட்டோம். நம்ம எப்படி சில பொருளை ஞாபகம் வச்சுருக்கிறோம், அது அப்புறம் ஒரு பாட்டாக பாடுறோம், அப்போ வெளி வருது. பாடி முடித்தபடி என்ன போச்சு? மறுபடியும் அதை வெளியே போயிடுச்சா என்ன? என்கிட்டயே தான் உள்ள மறைஞ்சிருது, மறுபடியும் வெளிப்படும். ஒரு பாட்டை எத்தனை முறை பாடினாலும் நான் தேஞ்சு போக மாட்டேன், பாட்டும் கூட குறையாக போகிறதில்ல. இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் கடவுள் தன்னிடமிருந்து வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தும் பொழுது அவருக்கு இறைவன்னு பேர். வெளிப்படுத்தாமல் அவர் பாட்டுன்னு இறந்தார்னா அவர் சிவமேன்னு பேர். அவர் வெளிப்படுத்தினார்னா அவரை இறைவன், ஈஸ்வரன், மகேஸ்வரன், மகாதேவன் அப்படின்லாம் பேர் கொடுக்கும். அவர் வெளிப்படுத்தும் போது தன்னை முதல்ல படைக்கும் கடவுளாகவும், பிறகு காக்கும் கடவுளாகவும், பிறகு மறைக்கும் கடவுளாகவும் மாற்றிக்கொள்கிறார். அதுக்கு தான் நம்ம பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்லாம் பேர் வைக்கிறோம். இப்போ பிரம்மாங்கிறவர் தான் முதல்ல அவர்கிட்ட வருவார். அவர்கிட்ட தான் மொத்த உலகத்தையும் உயிர்களையும் படைக்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறார். இப்போ முதல்ல என்ன பண்ணுறாரு? கடவுளே பிரம்ம ரூபம் எடுக்கிறார். அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன். முதல்ல பிறந்ததுனால பிரஜாபதி அப்படின்னு அவருக்கு பேர். பிரஜாபதி அந்த 4 முக கடவுள். நம்ம எந்த கோயிலையும் அவர் சாமி வச்சு கும்பிட்றதில்ல, அது ஒரு ஐதீகம். ஆனால் சில இடத்துல பிரம்மனுக்கும் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேதா முதல் இந்த பிரம்மதேவன் முதல் விண்ணவர்கள் எல்லாரும், தேவலோகத்தில் இருப்பவங்க, சத்தியலோகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருகின்றும் சூடும் மலர்பாதா உன்னதான் தலையில் எடுத்து சூடிக்கொள்கிறார்கள். தலையிலன்னா தன் புத்தியில் வச்சுக்கிறாங்க. புத்தியில் வச்சுக்கிறதுக்கும் தலையில் வச்சுக்கிறதுக்கும் ஒன்று தான். தன் புத்திக்குள்ளே எல்லாரும் உன்னையே தான் யோசிக்கிறாங்க. உன்னுடைய ஆணை இல்லாமல், உன்னுடைய அறிவொளி இல்லாமல் அவர்களுக்கு அறிவேது அப்படிங்கிறது. அதனால்
வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா. நீ என்ன பண்ணுற முருகா? நீங்கள் எல்லாரும் வணங்குறாங்க, நீ என்ன பண்ணுற? குரமின் பத சேகரணி, குரத்தியின் பாதத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிறியே. முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. பிரம்மதேவர்லேருந்து அத்தனை தேவாதி தேவர்களும் உயிரினங்களும் உன்னை வந்து மலர்பாதான்னு சொல்லும் பொழுது நீ குரத்தியினுடைய காலை எடுத்து மேலே வச்சுக்கிறே. இதுக்கு முன்னாடியே நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். குரத்திங்கிறவர் யார்? இச்சாசக்தி. அவள் தான் எல்லாத்துக்கும் படைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவ. மாயாசக்தி அப்படின்னு பேர். அவள் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறவ. அதனால் அவர் வந்து அதோட சேராமல், எப்படி வந்து மண்ணோடு சேராமல் குயவனுடைய அறிவு மண்ணோட சேராமல் பானை எப்படி வரும்? அப்போ மண்ணாக இருக்கிறது யாருன்னா வள்ளி, அறிவாக இருக்கிறது யார்? முருகன். அப்போ முருகன் அறிவாக மண்ணுக்குள்ளே புகுந்தால் அது பானையாக மாறும். இதுதான் உலகம், உயிர்கள். இது உண்டாகணும்னா மண் வேணும். முதல்ல மண்ணே பானை ஆகிடுமானா ஆகாது. குயவன் வந்து தன் அறிவை பயன்படுத்தி இதாக்கணும். அப்போது இந்த வள்ளிங்கிற மண்ணை உயிர்களும் ஜீவனாக மாற்றணும்னா இந்த மண்ணோட குயவன் கூடணும் இல்லை, அவன் தொடணும் இல்லை. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. இதை நம்ம முன்னாடியே நம்ம விளக்கி இருக்கிறோம். வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரணி. சேகரன்னா தலை. சரி, இது பார்த்துட்டோம். இப்போ முதல் வரி 2 இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். நாதா குமரா நம என்று அரணார், அரணார்னா சிவபெருமான், அவருடைய அப்பா, முருகனுடைய அப்பா. அவர் நாதா அப்படின்னு முருகனை கூப்பிட்றார். குமரா நம, இவர் எல்லாரும் சிவாய நமங்கிறாரு. நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? இவர் சிவனை சிவாய நம, நம சிவாயம். இவர் வந்து குமரா நமங்கிறார். அதெல்லாம் அர்த்தம் பார்க்க போகிறோம். நாதா குமரான்னு கெஞ்சி கூத்தாடி சிவன் வந்து ஓதாய் எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டாரே. அப்படிப்பட்ட விஷயம் என்னடா உங்ககிட்ட இருக்கு? சிவபெருமானுக்கே நீ சொல்லி கொடுக்குறியே. நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என்று கேட்டு நீ ஓதியது என்ன? நீ அவருக்கு என்ன சொல்லி கொடுத்த? அதை எனக்கு என்னன்னு சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறார். இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை கைலாயம், அங்கே சிவனுடைய இருப்பிடம், அங்கே தான் இருப்பார். கைலாயம் எங்கே இருக்குது? அது சத்தியலோகத்தில் இருக்குது. சத்தியலோகம் எங்கே இருக்குது? 7 லோகங்களும் மேலே இருக்குது. இந்த லோகங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. இதுதான் பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்தில் வெளியே இருக்கக்கூடிய பகுதி தான் சத்தியலோகம். அது உள்ளடுக்கு உள்ளடுக்கு உள்ளடுக்குன்னு இருக்குது இல்லையா? அதில் ஒரு 4வது அடுக்கு தான் நம்ம பூமி. அதுக்கு கீழே 3, 2, 1 இருக்குது இல்லையா? அது மையம் வரைக்கும் போகும். அந்த 3, 2, 1ங்கிறது நரகம்னு சொல்கிறோம். 4வது பூமிங்கிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 5, 6 அது 2மே சொர்க்கலோகம். 7வது சத்தியலோகம். தெய்வங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்க. இந்த சத்தியலோகம் இங்கேருந்து உள்ள வரைக்கும் போகுது. மற்ற லோகங்கள்லாம் அங்கங்கே மட்டும்தான் இருக்குது. ஒரு லோகத்தில் இருக்கிறவங்க இன்னொரு லோகத்துக்கு போக முடியாது. இப்போ 7 அடுக்கு மாடின்னு வச்சுங்க. நீங்கள் 4வது மாடியில் இருக்கிறோம். கீழே 3 தளம் இருக்குல்ல, அதெல்லாம் நரகம். மேலே 3 தளம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் சொர்க்கம். அந்த 3வதுல கடைசி தளம் சத்தியலோகம். நமக்கெல்லாம் சத்தியலோகம் தான் போகணும். சத்தியலோகத்தில் இருக்கவங்க எங்கே வேணா வருவாங்க. ஆனால் பூமியில் இருக்கவன் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு போக முடியாது. நரகத்துக்கு போகலாம், அது ரொம்ப சுலபம். 7 ஜல்லடைன்னு வச்சுங்க, மாவு செலிக்கிற ஜல்லடை. இதில் கீழே இருக்கிற ஜல்லடையில் கெட்டியான பொருளெல்லாம் பிடிக்கும். அதுக்கு மேலே இருக்குது அதை விட சன்னம், அதுக்கு மேலே சன்னம். மேலே இருக்கிறது வந்து இருக்கிறதுலையே சன்னமான சல்லடை. அங்கே மாவை கொட்டினா சன்னமானது கடைசி வரைக்கும் போகும்.
தடிமனானதெல்லாம் ஆனதெல்லாம் மேலே நிடும். அப்படி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த சன்னமான பொருள் எல்லா சலடைகளும் போயிட்டு வரும்ல. தடிமனான பொருள் கீழே போய் இருந்துன்னு வச்சுக்க, அது மேலே நோக்கி போக முடியுமா? மேலே போக போக சன்னமாக இருக்கும், இவர் அங்கே போக முடியாது. அப்போ ஒன்று ஒன்று சலித்து வச்ச உடனே நம்ம 7 அடுக்கு உண்டாகுது. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாறைகளும் கெட்டி கெட்டியான பொருட்களும் தான் இருக்கும், அதுக்கு மேலே சன்னாக இருக்கும். சத்தியலோகத்தில் இருக்கிறதெல்லாம் நுட்பமானது. அவங்கள அந்த பொருளால் ஆகப்பட்ட உடம்பு உலகம், அந்த வீடு வாசல் தெரு உலகம் ஆகாயம் எல்லாமே ரொம்ப நுட்பமான பொருள், தூய்மையாக இருக்கும். கீழே போக போக இருட்டாகவும் கெட்டியாகவும் இருக்கும். இப்படி தான் 7 உலகம் இருக்குது. சரி, சத்தியலோகத்துக்கு போயிட்டோன்னு வைங்க, அங்கே எப்படி இருக்குது நம்ம உடம்புனா, இந்த உடம்பை தூக்கிட்டு அங்கே போக முடியாது. நீங்கள் இந்த கீழ் சலடையில் இந்த மேல் சலடை போக முடியாது. மேல் சலடை கீழே வரலாம். தேவர்களெல்லாம் இங்கே வருவாங்க, நாம அங்கே போக முடியாது. அவங்க கூப்பிட்ட நேரத்தில் கோயிலுக்குள்ளே வந்துடுவாங்க. சத்தியலோகத்தில் இருக்கிறவங்க கோயில் பெல் அடித்த உடனே, ஐயோ குழந்தைங்க நமக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க, நைவேத்தியம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு அந்தந்த கோயிலுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, இன்சார்ஜ். இது அவங்க போய் தெய்வம்னு பேர். அவங்க இருப்பிடம் எப்பவும் சத்தியலோகம். அங்கேருந்து இங்கே வர முடியுமா, ரொம்ப தூரமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டே செல்ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசி, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுற இடம் தான் கோயிலில் இருக்க கர்ப்பகிரம். அந்த கர்ப்பகிரத்தில் அந்த சிலையை வந்து, அம்மா அங்காளம்மா உன்னுடைய நீங்கள் தான் ப்ரொஜெக்ட் ஆகணும்னா, அங்கேருந்து இருக்கிற சாமி வரேன் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே நினைப்பாங்க. அவங்களுடைய மனசு அங்கே இருக்கும். நாம் கல்லுக்கிட்ட தான் பேசுவோம், ஆனால் அவங்களுக்கு கேட்கும். செல்ஃபோனில் தான் பேசுகிறோம், ஆனால் கனடாவில் இருக்கவங்களுக்கு கேட்கும். அவங்க இங்கே வர வேண்டியது. இப்படி கோயிலில் இருக்கக்கூடிய கல் உண்மையிலேயே தெய்வங்களுடைய உடம்பு. ஆனால் எப்போவுமே அந்த உடம்புக்குள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நாம் தான் எப்பவும் உடம்புக்குள்ளே இருக்கிறோம். அவங்க எப்போவுமே வேணும் போது உடம்புக்குள்ளே வருவாங்க, இல்லைன்னா அவங்க சத்தியலோகத்தில் சொந்த உடம்புல இருப்பாங்க. அப்படி சத்தியலோகத்தில் கைலாயம்னு ஒரு இடம். இப்போ வைகுண்டம் நாராயணரை கும்பிட்றவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்க ஊர் எங்கே இருக்குது? அதுவும் அங்கே தான் இருக்குது. அந்த பக்தர்களெல்லாம் புண்ணியங்கள்லாம் செய்து பிரபக்திங்கிறாங்க, சரணாகதிங்கிறாங்க, அதெல்லாம் செய்து அவங்க வைகுண்டம் போகிறாங்க. நாமம் போட்டவங்க, பட்டை அடித்தவங்கெல்லாம் சிவ சிவ சிவான்ட்டு சிவலோகம் போகிறாங்க. முருகரை கும்பிட்டவங்கெல்லாம் கந்தலோகம் போவாங்க. கணபதி வணங்கலாம் கணபதி லோகம் போவாங்க. சூரியனை வணங்குறவங்களாம் சௌர லோகத்துக்கு போவாங்க. சக்தியை வணங்குறவங்களாம் சக்தி லோகத்துக்கு போவாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் அவங்களுடைய லோகம் ஒன்று இருக்குது, அந்த லோகத்துக்கு போவாங்க. யார் யார் எந்த மத நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ, எப்படி வணங்கினாலும் ஒரே கடவுள் தான். அவங்களுடைய நம்பிக்கைக்கும் வழிபடும் முறைக்கும் ஏற்ற மாதிரி வாழ்க்கை முறையும் அங்கே அது மாதிரி கொடுத்துருக்குறார். அதெல்லாம் போகலாம். அங்கே போனவங்க யாரும் திரும்பி வர போகிறது. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய 6, 5, 5, 6 போகிறவங்கெல்லாம் பூமிக்கு வந்துடுவாங்க. 7க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, இந்த பிரம்மா எப்படி படைச்சாரோ மறுபடியும் மறைப்பார் இல்லையா, அது வரைக்கும் இருப்பீங்க. அடுத்த பிரபஞ்சம் இன்னொரு மறுபடியும் படைக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த பிரம்மாவும் இருக்க மாட்டார், புது பிரம்மா வருவார். இப்படி தான், புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்படிப்பட்ட கைலாயத்தில் கைலாயபதியை வணங்கிறதுக்கு, சிவனை வணங்கிறதுக்கு அந்த மலையில் ஏறி போகிறாங்க. முருகன் விளையாடிட்டு இருக்கிறார். இந்த தேவர்களெல்லாம், ஐயோ அப்பாவுடைய மகனாச்சே அப்படின்னு முருகா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சிரிச்சிட்டு போங்க போங்கிறார். இந்த பிரம்மதேவன் மட்டும் கண்டுக்காமல் போகிறார். முருகர் பார்த்தார். அவர் வணங்கலைன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. நம்ம கங்கையில் குளிக்கணுன்னா கங்கை வருது தானே, ஐயோ யாரும் குளிக்கலையேன்னு உனக்கு தான் நஷ்டம். அதனால் அதை இந்த பிரம்ம அவனை 4 தலை இருக்கிற ஆள் மதிக்காமல் போயிடுறார். போய் சிவனை வணங்கிட்டு திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது அப்பயாவது கவனிப்பாருன்னா,
பார்த்துட்டும் பார்க்காத போனார் அவர். எப்போ ஒருத்தன் வந்து தன்னை வணங்கலையோ முருகன் விட்டுருவார். ஆனால் எவன் வந்து பாசாங்கு பண்ணுறானோ அவனை பிடிச்சிடுவார். நீ பார்த்துட்டு எல்லாம் கும்பிட்றதையும் பார்த்த, நீ மட்டும் கும்பிடாமல் போகிறன்னா பார்க்காத மாதிரி போகிறல்ல, பார்த்தா கும்பிடணும் இல்லை. வீரபாகு கூப்பிட்டார். வீரபாகு அந்த பிரம்மாவை பிடிச்சிட்டுவாங்க. ஓடி போய் பிரம்மாவை பிடிக்கிறாங்க. என்ன கைது பண்ணுற அவர், வாரண்ட் இருக்குதான். முருகர் கூப்பிட்றாரு. போகலனாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அங்கே போகிறார். நீ யார் அப்படி? நான் பிரம்மன். உன் வேலை என்ன? படைக்கிறது உன் வேலை. ஓ, என்னெல்லாம் படைப்பேன்? எல்லா லோகத்தையும் நான் தான் படைத்தேன். படைக்கிறதுக்கு உனக்கு என் அறிவை யார் கொடுத்தது? இறைவன் தான் கொடுத்தார். என் பேர் ஹிரண்யகர்பன். அந்த அறிவு பேர் என்ன? வேதம். படைக்கிறதுக்கு வேண்டிய அறிவு வேதம் பேர். அந்த வேதம் எத்தனை? 4. ஏதோ ருக்வேதம்னு சொல்கிறிய, அதை சொல்லுன்னா ஓம் அப்படின்னா நெல். எல்லா வேதமும் எதில் ஆரம்பிக்குது? ஓம்னு ஆரம்பிக்குது. முதல்ல ஓம்க்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. முதல் எழுத்துக்கு அர்த்தம் தெரியல. நீ எதுக்கு நீ வந்து வேதம் பண்ணுற? உனக்கு லாய்க்கில்லை. கொண்டா ஒரு ருத்ராட்சி மலை, உன் கமண்டலத்துக்கு கொடுங்க. கமண்டலம் ருத்ராட்சி விட்டு நானே பார்த்துக்கிறேன், சிருஷ்டியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். இப்போ அவர் தலை குனிஞ்சு போயிடுறார். விஷ்ணு எல்லாம் சிவன் கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி தம்பி விளையாட்டா பிரம்மனை சிறை வச்சுட்டார். அவர் வேலையை அவர் செய்துட்ருக்கிறாரு. அது அவர் ஒன்றும் சரியில்லைங்களே, நீங்கள் என்னாவது கேளுங்க அப்படின்னு அவங்கள சிபாரிசு கேட்குறாங்க. இப்போது முருகாவா அப்படின்னு கேட்குறாரு. நான் வரேன்ப்பா அப்படின்னு வந்து போகிறார். என்னப்பா விஷயம்? இது மாதிரி பிரம்மா வந்து சிறை வச்சிருக்கிறியாமே. ஆமாம்ப்பா, ஓங்காரத்துக்கு அர்த்தம் தெரியல, ஓம் ஓம்னு ஆரம்பிக்கிறாரு மந்திரம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியலங்கிறாரு. அப்படின்னா உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியும்ப்பா. ஓஹோ, தெரியுமாண்ணா பார்க்கலாமா? சொல்லுப்பா. ஏன்னா அவருக்கு தெரியும். சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியுமாங்கிறது நான் சொல்லிட மாட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்க தானே விரும்புகிறீங்க, கீழே உட்காருங்க, நான் சொல்கிறேன். இதில் என்ன அர்த்தம்? நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட, தகப்பனாக இருந்தால் கூட, தெரியலேன்னு ஒருத்தரை கேட்டோம்னா நீங்கள் அது கீழே இருந்து தான் கற்றுக்கணும். இது பேர் உபதேசம்னு பேர். அப்போ அவருக்கு காதில் ஓதி சொல்கிறார். அதைத்தான் சொல்கிறார். நாதா குமரா நம என்று அந்த சிவனே உன்னை கெஞ்சி ஓதாய்னா எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னு, ஓதாய் ப்ளீஸ் எனக்கு டீச் பண்ணு என்று கேட்க, அப்படி நீ ஓதியது எப்பொருள் தான்? அது என்ன தான் நீ சொன்ன? எல்லாரும் சொல்கிறாங்க ஓங்கார தத்துவம் தெரியாதவர் இவர் உபதேசம் தானு. நம்மளும் தெரிஞ்சுக்கணுமில்ல. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாராக ஆகிடுவீங்க? ஓங்காரத்தை தெரிஞ்சிட்டப்பான்னு நீங்கள் என்ன வாங்குவீங்க? 4 தலை பிரம்மாவுக்கும் உங்களுக்கு மரியாதை வந்துடும்ல. அங்கே இந்த மரியாதை கொடுக்கலாமா, வாங்கிக்கலாமா? கிடைக்க முடியாத பெரிய செல்வம். இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா? இப்போ ஓங்காரத்தினுடைய அர்த்தம் தெரியணுமில்ல. நான் அருணகிரிநாதர் எதுவும் சொல்லலை. யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த குரு சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த பொருள் எப்பொருள் தான்? அது என்ன அர்த்தம் எனக்கு சொல்லிக் கொடு. வேதா முதல் விண்ணவர் சூடுகின்ற இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உன்னை வந்து கேட்டு கெஞ்சிறாங்களே, நீ எனக்கு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறார். அதை பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம். நாதா அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. தலைவா அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்னா எனக்கு கவலை இல்லை, என்னை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். யாருக்கு தலைவன் இல்லையோ, தந்தை இல்லையோ, வழிகாட்டி இல்லையோ, காந்தி போல தேசத்துக்கு ஒரு நாதர் இருக்கணும். அப்படி ஒருத்தர் இல்லாதவன் அநாதா. யாரும் இல்லையா, நான் அநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அநாதான்னு என்ன? என்னை காப்பாற்றும் வழிகாட்டும் யாரும் இல்லையா
இப்போ நாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வழிகாட்டுறவனே அர்த்தம். அப்பா நீ தான் நாதா அப்படின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். இன்னொன்று நாதம் அப்படின்னு அர்த்தம். நாதத்துக்கும் மேற்பட்டவன், அதுதான் நாதா. நாத விந்து கலா அதி நமோ நம. நாதத்துக்கும் விந்துக்கும் கலையுக்கும் மேலானவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பாடுறார். நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. வேத மந்திர ஸ்வரூபம். அப்போ ஓங்காரங்கிற வேத மந்திரத்துக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சுன்னா கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். கடவுள் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓங்காரத்தின் உட்பொருளாக அவர் இருக்கிறார். அப்போ ஓங்காரத்தை நம்ம அறிந்து கொண்டால் எல்லா மந்திரத்தையும் அறிஞ்சிட்டோம். எல்லா வேதங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் எழுத்துல எல்லாம் அடங்கிடுது. அப்படிப்பட்டது ஓம் என்ற மந்திரத்தின் பொருள். இந்த வகுப்பில் நாம் ஓங்காரத்தின் பொருளை சொன்னோம்னா 2 மணி நேரமும் அதுக்கு தேவைப்படும். அதனால் சுருக்கமாக இன்னொரு முறை ஓங்காரத்தின் பொருளை சொல்கிறேன். எதையாவது ஒரு வீடியோவில் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். சுவாமி என்னுடைய வீடியோக்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்க. ஓம் என்பது என்ன? 3 அட்சரங்களை ஒன்றாக சொல்கிறோம். ஆ உ இம். ஆ உ மா. வாயை திறந்தால் ஆ, வாயை குவித்தால் உ, உதடுகளை மூடினால் என்ற சவுண்டு தான் வரும். இப்போது வாயை திறந்து வாயை மூடுற வரைக்கும் எல்லா சவுண்டு, நீங்கள் என்ன வேணால் சவுண்டு பண்ணுங்கள். குருவி சவுண்டு பண்ணுது, கிளி சவுண்டு பண்ணுது, ஆடு மாடெல்லாம் சவுண்டு பண்ணுது. எந்த சவுண்டு பண்ணாலும், எந்த ஒலி வந்தாலும், ஓசை வந்தாலும் அது வாயை திறந்து வாயை மூடுறவருக்குள்ளே தானே அடங்கும். அனைத்து சப்தங்களும் வாயை திறந்து வாயை மூடுறதுக்குள்ளே அடங்குதில்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் பலவித சப்தம் போடுது. ஆனால் வாயை திறந்து வாயை மூடுறதுக்குள்ளே தான் எல்லாம் அடங்குது. அது ஒரு பெட்டிக்குள்ளே அடங்கிடுது. அதில் அது எத்தனை சவுண்டு இருக்குது? ஒருத்தன் வாயை திறந்து வாயை மூடுற வரைக்கும் எத்தனை சவுண்டு பண்ணால் ஆ ஊயின்னு சொல்லிடலாம். ஆனால் ஊவில் ஏராளமான சவுண்டு இருக்குது. அந்த உதடுக்குள்ளே மூடுறதுக்கு முன்னாடி திறந்த பிறகு கா ngா சா ஞா ஜா நா அப்படின்னு சொல்லலாம். யா ரா லா வா ழா லா சொல்லலாம். நா ஞா நா மா நா சொல்லலாம். எத்தனை சவுண்டு இன்னும் இருக்குது. ஹா சா சா ஸ்ரீ ரு இப்படிலாம் இருக்குது. இது எத்தனை சப்தங்களும் மனித வாயிலேருந்து வரக்கூடியது. மனிதனால தான் பலவிதமான சப்தங்களை உண்டு பண்ண முடியும், மிருகங்களாலும் முடியாது. 51 அட்சரங்கள். அட்சரங்கள்னா விளக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை 2 ஆக்கிடலாம். அந்த பிளந்த 2 மறுபடியும் உடைச்சி இன்னும் 2 ஆக்கிடலாம். இப்படியே உடைச்சிக்கிட்டே போகலாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா 2 ஆக்கிக்கிட்டு இருக்கிறார். எப்போ நிறுத்துவார்? எப்போ இனிமேல் 2 ஆக்க முடியாதப்போ நிறுத்துவார். அப்போ 2 ஆக்க முடியாத ஒரு பொருள் இருக்குதா? கடைசி பொருள். அது பேர் 2 ஆக்க முடியாத பொருள்னு பேர். அது பேர் அச்சரம். அச்சரம். சரம்னா வெட்டுறது. அச்சரம்னா இனிமேல் அது துண்டு பண்ண முடியாது, அதான் கடைசி அப்படின்னு. கா அப்படின்னு ஒரு சப்தம் வருது, அதை 2 ஆக்கிடலாம். இக்கு ப்ளஸ் ஆ. ஆனால் ஓம் அப்படின்னம்னா அது 2 ஆக்க முடியாது. ஓ இம்முன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இம்காரத்துக்கு எப்பொழுதுமே அக்ஷரங்கிற தகுதி இல்லை. அது மாத்திரையே கிடையாது. இதெல்லாம் இலக்கணத்தில் அது தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ காங்கிறது இக் ப்ளஸ் ஆ இருந்தாலும் அங்கே ஆதாங்க இருக்குது. இக்குக்கு வேல்யூ கிடையாது, 0 மதிப்பு. அப்போ காங்கிறது ஒரு அக்ஷரம். இப்படி 51 அக்ஷரங்களை கொண்டது தான் நாம் எல்லாம் பேசணும். நம்ம 51 அக்ஷரங்களும் ஒரு மொழி பயன்படுத்துதா? ஆனால் இங்கிலீஷ் 26 எழுத்து தானே பயன்படுத்துது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, 2 எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்டுங்கிறாங்க. கே ப்ளஸ் ஏ தேர்த்து காங்கிறாங்க. எஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஏ போட்டு ஷாங்கிறாங்க. 3 எழுத்து சேர வேண்டியதாக. அது சிக்கனம். ஆனால் இது மாதிரி சேர்க்காமலே தனித்தனியாக எத்தனை சவுண்டு இருக்குதோ அத்தனையும் இருக்கிற மொழி சமஸ்கிருதம். எல்லா சப்தத்துலேயும் சமஸ்கிருதம் இருக்குது. மற்றதில் சில சப்தங்கள் இல்லாமல் போகலாம். புரியுதுங்களா? சரிங்க.
இந்த உலகத்தில் இருக்கிற பொருளுக்கெல்லாம் நீங்கள் பேர் வைக்கிறீங்கல்ல, எல்லாத்துக்கும் பேர் இருக்குல்ல. இது பேர் குடம், பானை, இது பஞ்சு, இப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். இது மாதிரி எத்தனை பொருளை வேணாலும் 51 எழுத்து வச்சு சொல்லிடலாம்ல. குழந்தைங்களுக்கு 51 எழுத்து கற்றுக் கொடுத்தோம்னா அது உலகத்துலலாம் எழுதிடும்ல. ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கங்க, அது உலகத்தில் இருக்க எல்லா அறிவும் அதில் இருக்குது. டிக்ஷனரி இவ்வளோ பெருசு இருக்குது, வெப்ஸ்டர் டிக்ஷனரி. அந்த எழுத்துக்களெல்லாம் எண்ணி பார்த்தா எத்தனை இருக்கும்? மொத்தம் 26 இங்கிலீஷ் தான் இருக்குது. சமஸ்கிருத டிக்ஷனரி எடுத்துட்டோம்னா அதோட பெருசாக இருக்கும். அதில் எழுத்துக்கள் எடுத்தாக்கா 51 எழுத்துக்கள் தான் போதும். அப்போது இந்த உலகத்தில் அத்தனை பொருளும் 51 எழுத்தில் முடிஞ்சிடுதா? அது எழுதிடலாமில்ல. இப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பிரம்மா ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணுவார்? புஸ்தகத்தை படிக்கணும். அதை படித்தோம்னா வானம், ஆகாயம், காற்று இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எழுத்துக்களில் தான் இருக்குது. இந்த அத்தனை எழுத்துக்களையும் அவர் நினைவு வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுறாரு? ஜிப்புன்னு சொல்கிறாங்க ஃபைலை. நம்ம ஒரு இங்கேருந்து ஒரு மெசேஜை இன்னொருத்துக்கு அனுப்புனோம்னா வளவளன்னு ஒரு 4 பக்கத்தில் இருக்கும். ஆனால் இது அனுப்பும்போது என்ன பண்ணோம்? அது சுருக்கி குறியீடாக மாற்றி அனுப்பிச்சிடும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை பேர்களும், எல்லாருடைய பேரும், எல்லா பொருளுடைய பெயர்களும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சிருஷ்டி பண்ணிடலாமில்ல. இப்போ பிரம்மா கிட்ட என்ன இருக்கும்? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணனா என்னென்ன பொருள் இதில் இருக்கணும்னு சொல்லுங்கள் லிஸ்ட்டு, அப்போ நான் சிருஷ்டி பண்ணுறேன் பாரு. அப்போ அந்த பொருளெல்லாம் வச்சிருக்க பேர் தான் வேதம்னு பேர். இப்போ வேதத்தில் சிருஷ்டியில் இருக்கிற ரகசியம் முழுக்க தகவலாக இருக்குது. சரிங்க, இந்த 51 எழுத்தையும் 3 எழுத்தில் அடைக்கலாம். ஆ, உ, இம் இல்லையா? ஏன்னா 51 வாய் திறந்து வாயை மூடுறக்குள்ளத்தை வருது. அப்போ வாய் திறந்த ஒரு முதல் எழுத்து ஆ, வாயை குவிக்கிற எழுத்து உ, இம், மீதி எல்லாம் என்ன ஆகும்? இதுக்கு நடுவில் இருக்குது தானே, ஜிப் பண்ணியாச்சு. அதையும் ஜிப் பண்ணோம்னா இடம் ஓம். அப்போ பிரபஞ்சமே எங்கே இருக்குது? ஓங்காரம். அப்போ சிருஷ்டி பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறியே, ஓங்காரத்தில் தானே இருக்குது. அதில் இருக்குதுன்னு தெரியாமல் நீ சிருஷ்டி பண்ணுறியே, நீ லிஸ்ட்டை படிக்கிறவனா? வேதத்தினுடைய லிஸ்ட்டை படிச்சுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற. ஏன் முதல் எழுத்துல எல்லாமே இருக்குதப்பா. இதை தான் ஒன்று சொல்கிறார். நாம் எல்லாம் இறைவன் கிட்ட எப்படி இருக்கிறோம்? மறைஞ்ச பிறகு எல்லாம் எழுத்துக்களாக மாறுறோம். நாமங்கள் பெயர்களெல்லாம் எழுத்துக்களாகும், எழுத்துக்களெல்லாம் ஓம் ஆகும். ஓம் முழுக்க அவர்கிட்ட வச்சிருப்பார். எவ்வளோ சுலபம் பாருங்கள். இந்த குழந்தைங்கள்லாம் சில சமயம் எக்ஸாம் படிக்கும்போது சில சிக்கலான ஃபார்முலாலாம் இருக்கும். அது முதல் எழுத்தை மட்டும் கூட்டி வச்சுக்கும். இந்த வானவில்ல எத்தனை கலர் இருக்குது? 7 நிறங்கள். என்ன சொல்கிறோம்? வயலட்டு, இண்டிகோ, அப்புறம் ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீனு, இதெல்லாம் சொல்கிறோம். அது பேர் ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம்? விப்கியார். வி ஐ பி ஜி ஒய் ஓ ஆர். 7 நிறங்கள் ஞாபகம் வந்துடுச்சா? இப்போ நான் 7 ஞாபகம் வச்சுக்கன்னா, வி ஃபார் வயலட், ஐ ஃபார் இண்டிகோ, பி ஃபார் ப்ளூ, அப்புறம் ஒய் ஃபார் என்னம்மா? ஜி ஃபார் க்ரீன், ஒய் ஃபார் எல்லோ, ஓ ஃபார் ஆரஞ்சு, ஆர் ஃபார் ரெட்டு. இப்போ 7 ஞாபகம் வச்சு சின்ன குழந்தைகள் என்ன சொல்லி தரோம்? விப்கியார். இது ஜிப் பண்ணிக்கிறது தானே. இது நிமோனிக் மெமரின்னு பேர். நிமோனிக் மெமரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கப்பா. அப்புறம் தேவைப்படும் போது அது ஞாபகம், அந்த நிமோனிக் மெமரின்னு சொல்லக்கூடிய சுருக்கு மெமரியை வச்சிட்டோம்னா பயன்படுத்திக்கலாம். அப்போ உடம்புல இருக்க எலும்புகள், முகத்தில் இருக்க எலும்புகள் எத்தனை அப்படின்னா, அது ஒரு 32 எலும்பு இருந்தீங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அதெல்லாம் இவனை பண்ணி ஒரு சுருக்கி வச்சுக்குவான். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே என்னென்ன பொருள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, டேபிளோடு சேர்த்து 16, டேபிள் துணியோடு சேர்த்து 17. இந்த 17 ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் வரிசையான்னா உங்களால் முடியுமா? முடியாது. ஆனால் இது ஒரு கதை சொல்லுங்களேன். கதை
டேபிள் என்னும் பூமியிலே, துணி என்னும் வானத்திலே, பானை என்னும் ஒரு மனிதன், இன்னொரு பானையோடு இப்படின்னு நீங்கள் சேர்த்து ஒரு கதை பண்ணிட்டீங்க வைங்களேன். கதை ஞாபகம் இருக்கும் இல்லை? அப்புறம் இந்த கதையை சொன்னோம்னா இந்த 17 உங்களுக்கு ஞாபகம். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறது சுருக்கு முறைன்னு, நிமோனிக்னு பேர். நீங்கள் கூட அந்த ட்ரிக்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கட்சி பேரெல்லாம் என்ன சொல்கிறாங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அதுக்குள்ளே பிரிச்சோம்னா நிறைய இருக்குது. மட்டம் வாபட்டம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும். அப்போ ஓங்காரங்கிறது ஒரு சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலே அனைத்து ஞானத்தையும் பெற்றவன். ஓங்காரத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தையே புரிஞ்ச மாதிரி. இந்த ஓங்காரத்தை புரிஞ்சா இறைவனும் புரிஞ்ச மாதிரி. இது மட்டும் இல்லை, ஆனா நம்முடைய விழிப்பு நிலை, ஊன்னா கனவு நிலை, இம்முன்னா உறக்க நிலை. இப்போ நாமளே ஓங்காரமாக தான் இருக்கிறோம். ஆன்னு முழிச்சிக்கிறோம், ஊன்னு குறுகி கொஞ்சமாக கனவு காண்றோம், டப்புன்னு அப்படியே மூடிக்கிட்டு இம்முன்னு தூங்கிறோம். அப்புறம் இந்த ஆ ஊ இம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற இம் வந்து காரண சரீரம், ஊங்கிறது வந்து சூக்ஷ்ம சரீரம், ஆங்கிறது வந்து ஸ்தூல சரீரம். ஆங்கிறது சிருஷ்டி, ஊங்கிறது வந்து காத்தல், இம்முங்கிறது மறைத்தல், படைத்து ஆக்கல் அழித்தல் அழித்தல். 3 தொழிலும் செய்கிறவர் கரைவன் சொல்கிறாங்கல்ல. இப்போ எது இப்போ எடுத்தாலும் இந்த 3க்குள்ளே அடைச்சிடலாம். இப்போ ஓமை நம்ம புரிஞ்சிட்டோம்னா மொட்ட வேதத்தையும் வேதாந்தத்தையும் நம்ம யாருக்கு ஒன்றா சொல்லி கொடுத்துடலாம். அதனால் இது நிமோனிக் வேர்டு. மிக சுருக்கமாக ஒரு எழுத்தில் எல்லாத்தையும் அடைக்கிறார். ஓம்ங்கிறது 2 எழுத்து இல்லை, இம்முக்கு மரியாதை இல்லை, அது அக்ஷரம் இல்லை, ஓம். அப்படி நம்ம அதை பற்றி அதை சொன்னார் முருகர். பாதி சொல்லும்போதே போதும்பா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓம்ங்கிறது சர்வ வேதத்தினுடைய சுருக்கு, பிரபஞ்சத்தின் சுருக்கு, இறைவனுடைய மொத்தமாக நீ தான் அப்படின்னு காட்டக்கூடியதை நீ சொல்லிட்ட. நீ யார்? நாதா அப்படின்னா இந்த சப்த கூட்டங்களுக்கெல்லாம் தலைவன். நாதம்னா சப்தம். இன்னும் நாதம் வருதே அப்படின்னா சப்தம் வருது. இப்போ நாதம் ஒன்று சொல்கிறேன், வீணை அப்படின்னு ஒரு சப்தம் கொடுத்தனா இல்லையா? ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தெரிஞ்சது? வீணை பார்த்துட்டீங்க, அது ரூபம். அப்போ சப்தம் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குது? ரூபம். அப்போ ரூபம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாதத்தில் டப்பு நடக்கிட்டீங்களே. வீணைன்னு சொன்ன உடனே அதில் நரம்புகள், அதனுடைய குடம், அப்புறம் மடியில் வச்சுக்கிற ஒரு குடம், நடுவில் இருக்கிற தண்டு, அப்போ கம்பிகளுக்கு இருக்கிற அந்த பிரிட்ஜு, அந்த கட்டைகள், இது அத்தனையும் வீணைன்னு சொன்ன உடனே வந்து உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பேர் வைங்க, குரு இல்லம் அப்படின்னு. குரு இல்லம்னு சொன்ன உடனே உங்கள் வீட்டிலேருந்து அத்தனை தெரியல, கிச்சனு, பாத்ரூமு, டைல்ஸு, ரூஃபு எல்லாம். அப்போ எத்தனை ரூபம் இருந்தாலும் அதை நாமத்தில் அடைக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை ரூபமும் நாமத்தில் அடங்கிடும். நாமமெல்லாம் ஓங்காரத்தில் அடங்கிடும். ஓங்காரத்துக்கும் தலைவனாக ஒருத்தர் இருக்கிறான் பார், அவன் நாதாதீதம். நாதம்னு சொன்னால் பெயர்கள், சப்தங்கள். பிந்துன்னு சொன்னால் அது சுட்டுகின்ற வடிவங்கள். இப்போ குடம் அப்படின்னு சவுண்டு உங்கள் மனசில் இந்த ரூபம் வந்துடுச்சு இல்லையா? இது பேர் பிந்து. என்கிட்ட எப்படி ஞாபகத்தில் இருக்குது? நாதம். அந்த நாதத்தை எங்கேருந்து உண்டாக்குன? என்கிட்டேருந்து உண்டாக்கணும். வாயிலேருந்து உண்டாக்கணும் இல்லை. வாயில் உண்டாக்காமல் மனசுக்குள்ளே நீங்கள் உண்டாக்கலாம். நீங்கள் குடம்னு ஒரு சவுண்டு சொல்லி பாருங்கள், அது வாயிலேருந்தா உண்டாகுது? இல்லை, தொண்டை குழியிலேருந்து உங்கள் அறிவுக்கு மட்டும் வரும். ஆமாம், நீங்கள் எப்பவும் நினச்சிங்கன்னா ஓம்ன்ற சவுண்டை மனசால் நினச்சி பாருங்கள். உங்கள் தொண்டையிலேருந்து உள்ளே வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே அது எதிரொலிக்கும். எல்லாம் சவுண்டு வருதா? கண்ணை மூடிட்டு ஓம்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ள எங்கேருந்து வருது? அது
தொண்டை குழியிலேருந்து தான் வருது. அப்போ தொண்டை குழியில் தானே உண்டாக்குறவன் இருக்கிறான். அந்த ஓமம் உண்டாக்குறது யார்? நீங்கள் தானே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ? தொண்டை குழியில் அறிவு ரூபமாக இருக்கிறோம். அப்படி இந்த சப்த கூட்டங்களெல்லாம், இந்த ரூப கூட்டங்களுக்கெல்லாம் சப்த கூட்டம்னா ஒரு தொகுதி. இதுக்கு நீ தலைவன். அதனால் நீ நாதா, நாதத்துக்கு மிந்தியவன், கலா அதீதம். நாதம் அதுலேருந்து விந்து என்று சொல்ல உருவங்கள் எல்லாம் படைப்பு. அந்த படைப்புகளுக்கு பிரிவுகள், அது கலை. இப்படிப்பட்ட நாதவிந்து கலாதி அதீதம், அதுக்கு மேலானவன் அப்படின்னு முருகன் அப்படி கூப்பிடுறார். அவன் ஞானவேல் இல்லையா, ஞானத்துக்கு தலைவன். அப்புறம் குமாரா நமக, யாவும் சேர்த்துக்கணும். நீங்கள் மந்திரமாக சொல்லணும் குமாராய நமக, குமாராய சிவாய நமகன்ற மாதிரி குமாராய நமக. எத்தனை எழுத்து இருக்குது? கு மா ரா ய ந ம. எத்தனை எழுத்துங்க? 6. இது பேர் சடாட்சரம்னு பேர். இவர் பேர் சடாட்சரம். முருகனுக்கு என்ன பேர்? சடாட்சரவேல். சிவனுக்கு என்ன பேர்? பஞ்சாட்சரம். ஏன்னா அவருக்கு சி வா ய ந ம 5 தான், 1 கம்மி. மகனுக்கு பார்த்தா 6, 5 தான் தெரியுதாங்க. பஞ்சாட்சரம் மாதிரி தெரியுது. கு மா ரா ந ம. ஆனால் யாவை நம்ம சொல்லணும். குமாராய நமக. அதில் மரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அழிப்பதுன்னு அர்த்தம். மரானா வெட்டி தள்ளு. கூன்னு என்ன? அறியாமை. உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் பேர், உடம்பு எல்லாம் நாமரூபங்கள். இந்த உடம்புல என்னென்ன இருக்குது அதெல்லாம் கலைகள். மூக்கு கண்ணெல்லாம் கலைகள். அதெல்லாம் கலைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரு உடம்பு ரூபம். அப்புறம் அதுக்கு ஒரு பேர் விஜயலட்சுமி, அது நாமம். அப்போ நீங்கள் யார்? நாமம், அதுக்கு ஒரு ரூபம், அதில் கலைகள். இதை தாண்டி தானே இந்த உடம்புங்கிற கலையை தாண்டி இந்த பெண் அப்படிங்கிற உருவத்தையும் தாண்டி விஜயலட்சுமிங்கிற நாமத்தையும் தாண்டி தானே நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இந்த நாம ரூபங்கள் அதுதான் நானும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இங்கே சுச்சிந்தனா தன்னை நாம ரூபத்தை நினச்சிக்கிட்டு இருக்க. ரூபமாகிய நான் சிறுமி, எனக்கு இட்ட பெயர் நாமம் சுச்சிந்தனா அப்படின்னு நாமரூபத்தை நாமுங்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த நாமமும் ரூபமும் தாண்டி அதை உற்பத்தி பண்ணுறவன் தான் நான். அவன் யாருன்னா அவன் இறைவன், கடவுள். அது ஞானம். இதை அறிந்து கொண்டோம்னா நீங்கள் யாருன்னு கேட்டோம்னா மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நாமரூபத்தை சொல்லுவீங்க. நீங்கள் உனக்கு என்ன சொல்லுவீங்க? என் பேரை சொல்ல மாட்டேனே. ஊரை சொல்லலாமா, உறவை சொல்லலாமா, கணவன் பெயரை சொல்லலாமா? நமக்கு கணவன் யார்? ஆத்மா. நான் அவருடைய மனைவி. கணவனாகிய ஆத்மாவை பேரை சொல்லுவேனா? நீங்கள் நான் பிரம்மம்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? நீங்கள் ரோட்டில் போயிட்டு நான் பிரம்மம் வந்திருக்கிறேன் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? கடவுள் வந்திருக்கிறேன்னு முருகன் வந்திருக்கேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துவாங்களா? நீங்களும் சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? மறைச்சி நாமரூபத்தை தான் சொல்கிறீங்க. அப்படி மறைச்சி சொல்கிறது பேர் இந்திர. அது பேர் இந்திர. இந்திரன்னா இதந்திரம். இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேர் இதந்திரம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்திரர்கள் போன்றவங்களாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? அவங்க யாருன்னே தெரியாதான். நம்மக்கிட்டே இந்திரன் வந்து நிற்பான், நமக்கு தெரியாது. அது மாதிரி நாம கூட பிரம்மம் யாருக்கும் தெரியாமல் நாமரூபம்னு ஒரு போர்வையை மாட்டிக்கிட்டு ஆண் பெண்ணாக வளர்த்துட்டு இருக்கோம். இந்த அறியாமை இருக்குது பார்த்தீங்க. சில பேர் இந்த உண்மை தெரியல. இந்த நாமரூபங்களாகிய நாதவிந்து கலையாகிய இந்த உடம்பையே நானுன்னு சொல்கிறான்ல, அது பேர், அதை அழிப்பது பேர் மரா. இப்படி தெரியாதவங்களுக்கு பேர் கு. தெரியாதவன் என்ன சொல்லுவோம்? கு. என்ன சொல்லுவோம்? சொல்கிறோம்ல, எட கூ முட்டை, கூ போடுறோம். கூன்னு என்ன? எதுக்காவது ஒன்று ஒரு லாய்க்கு இல்லைன்னா அவன் தர்க்கம் பண்ணுறான்னா அவன் நல்லா லாஜிக்காக பேசுகிறான்னு அர்த்தம். ஆனால் கண்டக்கா மண்டக்கா பேசுனான்னு அர்த்தம் குதர்க்கம் பண்ணுறாங்க.
இப்போ கூ போட்டோம்னா என்ன? தவறு, சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ தவறான உன் அறிவை மரா அழிப்பவன் குமரா அப்படின்னா அர்த்தம். நம்முடைய நாமரூபத்தை எல்லாம் நீக்கி நானும் நீயும் ஒன்று என்று நமக்கு அறிவு புகட்டுறோம் இல்லையா? அதனால பேர் குமாரா ஏன் நமக. உங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். என் அறியாமையை நீக்கி உங்களோடு இணைத்து கொண்டீர்களே, முருகனுக்கு முருகனாக முருகனோடு ஐக்கியமாயிடுறோம். இப்போ நீங்கள் ஆக இருக்கணும். ஓங்காரத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, உண்மையான நான் என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா சப்தங்களையும் உண்டாக்குற இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எங்கே? தலைக்குள்ளே இருக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் பேசினா சப்தம் மட்டும்தான் கேட்குது. பேசாமல் இருந்தால் நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியல, உடம்பு மட்டும்தான் தெரியும். எப்படிப்பட்ட உபதேசம் பார்த்தீங்களா? 2 வார்த்தையில் இவ்வளோ விஷயம். நாதாங்கிறதுல ஓங்கார தத்துவமே அடங்குது. குமாராய நமக அப்படின்னு அர்த்தம். இந்த இன்னொரு அர்த்தம் மராங்கிறத திருப்பி படிங்க. ராம. வால்மீகி ஒரு மந்திரம் சொல்லி தருப்பார். நீ மரா மரா மரான்னு சொல்லி. ஏன்னா ஒரு கொள்ளை அடிக்கிறவன். இந்த வால்மீகி முதல்ல என்ன பண்ணா, கொள்ளடிச்சு பழைச்சிட்டு இருந்தேன். அப்போ நாரதர் சொல்கிறார், ஏன்பா இப்படி கொள்ளை அடித்து பழைக்கிறேன்? இல்லைங்க, என் தொழிலுங்க அது மாதிரி, இது பாவமாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம்னா சொல்கிறீங்க, என் பிள்ளை குட்டிங்கள்லாம் இதானே சாப்பிட்றாங்க, இதை வச்சானே பழைக்கிறான், புண்ணியம் தானேங்க. சரி, நீ கொள்ளை அடிக்கிறது பாவம். நீங்கள் பிள்ளைங்க மனைவியும் கேட்டு நான் கொடுத்த சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு பாவத்தில் நீங்கள் பங்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. இதோ வரேங்க, போய் மனைவி கூப்பிட்டு, நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், என் பங்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா, உங்கள் பாவம் உங்களோட இருக்குங்க, எனக்கு வேண்டாங்க. மகனை கூப்பிட்டு கேட்டால், அந்த 10 பசங்களா, அப்பா ஆளை விடுங்க, நீங்கள் செய்த பாவம் நீங்கள் தான் அனுபவிக்கணும், நான் பண்ண மாட்டேன். டேய், நான் தாண்டா உங்களுக்கு நான் உங்களுக்கு திருட சொன்னேன், உங்களை சம்பாரித்து கொடுக்குறது உங்கள் கடமை. நீங்கள் திருடினது பாவம்னா அது உங்களுக்கு தான் சாரும், எங்களை வராதுங்க. அப்போ ஓடி வரார் நாரதர்கிட்ட. என்னங்க பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சே, நான் எனக்கு வழி இருக்குதா அந்த பாவத்திலேருந்து? ஒரு மந்திரம் சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு ராமான்னா தெரியாது. மரா மரான்னு வாயில் வரும். நாம் கூட அப்படி தானே, கதவை கவுதுங்கிறோம், மதுரையை மருதுங்கிறோம். ஒன்றுமே மருது தான் மதுரை, ஏன்னா மருத மலை இருக்கிற இடம் தான் அது. அதனால் நாம தான் தப்பாக சொல்கிறோம். அப்புறம் குதிரையை குருதை இப்படி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இவனு வாயில் நுழையாது. அதனால் மரா மரான்னு சொல்கிறான். மராம ராம 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 ராமன் ஆயிட்டான். அப்போ ராமனு பல கோடி மந்திரம் வந்தவருக்கு ராமாயணத்தை எழுத வேண்டியவனா, அவனுக்கு பெரிய ஞானம் பெற்றுட்டான். அப்படிப்பட்ட வால்மீகி அவன் சொன்ன அந்த மராங்கிற மந்திரம் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அப்போ ராமன்னா என்ன அர்த்தம்? ஆனந்தத்தில் திளைந்தவனுக்கு பேர் ராமான்னு பேர். ஜமகத்துக்கினி தன் மகனுக்கு கூட ராமன்னு தான் பேர் வச்சார், பலராமன். ராமன்னா ஆனந்தத்தில் இருக்கிறான். அவன் முகத்தில் துயரமே இருக்காது, எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கிறான், கவலையே கிடையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாது. அவன் பேர் ராமன். ஆனால் அவனுக்கு வராத துன்பம் ஒன்று கூட இல்லை. எத்தனை துன்பங்கள்! அப்பாவை இழந்தான், ராஜாவை இழந்தான், கட்டிய மனைவியை பங்களாவில் வச்சு காப்பாற்ற ஜனகர் கொடுத்த மகாராணியை காட்டில் முள்ளுன்னு காட்டில் துணி மாற்றுறதுக்கு கூட துணி இல்லாமல் கொண்டு போனார். ஒன்றும் அறியாத லக்ஷ்மணனுக்கு தொந்தரவு கொடுத்தான். அதுக்கப்புறம் மனைவியை ஏமாந்துட்டா. இப்போ யார்கிட்டோ போய் யாசகம் பண்ணான். இப்படியெல்லாம் வாழ்ந்தவன். இருந்தாலும் அவனுக்கு ஆனந்தம் குறையவே இல்லை. அப்படிப்பட்டவன் ராமன். அவனுக்கு வந்த துன்பத்தை விட நமக்கு வந்துடுச்சு இல்லையே. உங்கள் சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி வெளியே நடுத்தருவில் தண்ணிட்டாங்களா என்ன? இல்லை. சரி, நடுத்தரில் தள்ளுறதில்ல, காட்டில் போய் இருன்னு சொன்னாங்களா? இல்லையே. கண்ணனுக்கு வராத துன்பங்களா? பிறந்ததுலேருந்தே விஷப்பால் கொடுக்கறது வந்தார். கொல்ற சதி திட்டம் போடுறது எத்தனை அரக்கர்கள் வந்தாங்க. சடகாசூரன், அகாசுரன், எத்தனை சூரன். பாம்பு வாயில் போயிட்டு வந்தான், புயலில் போயிட்டு வந்தான்,
வண்டி கொல்ல வந்தது. குதிரையா ஒருத்தன் வந்தான், கேசவன், கேசின்னு ஒரு நரகன். எத்தனை பேர் அந்த குதிரை வாய்க்குள்ளேயே கையை வச்சு சூடாக்கி அந்த வாய் வெந்து போச்சு. பல விதமாக கொண்டு இருக்கிறான். கேசியை கொண்டதான் பேர் கேசவன்னே பேர். அவங்களுடைய துன்பத்தை விட ரொம்ப ரொம்ப சாதாரண துன்பம். அவங்க நமக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. ஆனந்தமாக அதை அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. அது பேர் விளையாட்டுங்கிறோம். உனக்கு விளையாட்டுப்பா, நீ எப்படி வேணா விளையாடிக்குவே, நீ யாரு? அடே நீ நானும் ஒன்றுடா, நீயே விளையாடிப்பார், வாழ்க்கையை விளையாடிப்பார், வினையாக்கிக்காத. விளையாட்டு கொஞ்சம் நீ சீரியஸ் ஆகிட்டேன்னா, ஒரு விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு நம்ம 2 பேர் நீ சீரியஸாக கோவம் பட்டுன்னா என்ன ஆகும்? அடிபடின்னு ஆகிட்டுனா அது வினையாயிடும். பாரு, எல்லாம் விளையாடிட்டு போனாங்க, இன்றைக்கி அடிபட்டு ரத்த கலரவே வந்துடுறான். என்னாச்சு? வினையாயிடுச்சு. இப்போ விளையாட்டுங்கிறது வேறு, வினைங்கிறது வேறு. நம்முடைய மனத்தன்மை, இந்த துன்பத்தை நம்ம விளையாடி கழிக்கலாம், இல்லை வினையாக்கிக்கிட்டு பாவம் பண்ணிட்டு மறுபடியும் பிறக்கலாம். அப்போ திருவிளையாடல்னா என்ன? டேய் நானும் உன்ன மாதிரி கஷ்டப்படுறேன், ஏன்னா விளையாடுறான், எனக்கு லீலைங்கிறார். அது பேர் விஹர. விஹர அப்படின்னா விளையாடுன்னு அர்த்தம். கிருஷ்ணனை விஹாரான்னு கூப்பிட்றார். முகுந்த விஹாரா, பிருந்தாவன விஹாரா, பிருந்தாவனத்திலே விளையாடிட்டு இருக்கிறவனே அப்படின்னு அர்த்தம். விஹார. எப்படி விளையாடணுமா? கோச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாதா? விஜ்வர, ஜுரம் இல்லாமல், பதட்டம் காய்ச்சல் பொறாமை இல்லாமல் இந்த உலகத்தில் விளையாடணும். அது எப்படிப்பட்ட விளையாட்டாக இருந்தால்? இதெல்லாம் நமக்கு இறைவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்கள். நாதா குமரா என்று நம என்று அரணார் எனக்கு ஓதாய் சொல்லிக் கொடு என்று ஓதிய போது என்ன சொன்னப்பா? அதை நம்ம சொல்லிட்டோம். அதைத்தானே வேதாமுதல் விண்ணவர்கள் உன்னை கேட்டு இருக்கிறாங்க. அப்போ முருகர்கிட்ட யாரெல்லாம் கேட்குறாங்க பார், சிவன்லேருந்து பிரம்மா வரையும் கேட்குறாங்க, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் சாட்சாத் என்ன உண்மையை சொன்னாரோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் நாமரூபங்களையும் தாண்டி நாதவிந்து கலா அதீதம் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமானவர்கள், அழியாதவர்கள். இந்த நாதவிந்து கலைன்னு சொல்லக்கூடிய உடம்பு, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இது தான் நாசமாக போகும். இதைத்தான் எரிக்கிறாங்க, சுடுகாட்டில் எரிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன எரிஞ்சா போயிடுறீங்க, ஜம்முன்னு இன்னொரு உடம்புல போயிடுறீங்க. புண்ணியம் பண்ண என்ன பண்ணுறோம்? அப்பாடா இந்த உடம்பு போச்சு அப்படின்னு சொர்க்கலோகத்தில் போயிருக்கிறீங்க, இல்லை சத்தியலோகத்தில் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உடம்பை எரிஞ்ச பிறகும் ஆனந்தமாக வாழணும். லொக்கு லொக்குன்னு கஷ்டப்பட்டு இரும்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, அவனுக்கு நான் நிம்மதி கொடுக்கணும்னு என்ன பண்ணுறது? இந்த உடம்பு வேண்டாம்ப்பா, கொடுத்துடு, நான் வேறு உடம்பு தரேன். அது தெரியாததுனால, கொடுப்பான்ற நம்பிக்கை இல்லாதனா நம்மெல்லாம் இந்த உடம்பை கெட்டியாக பிடிச்சிடணும். டாக்டர் கூப்பிட்டு மருந்து கொண்டா. நீங்கள் விட்டு பாருங்கள், இந்த உடம்பு உங்களை விட்டு போகாது. உங்கள் கர்ம வினை தீர்ற வரைக்கும் இருக்கும். நீங்கள் டாக்டரை வச்சு காப்பாற்றினா கூட ஒரு நாள் போக தான் போகும். அதனால் விளையாடி வாழ்ந்துருவோம். இவ்வாறு இந்த பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பாட்டு என்ன பார்ப்போம்? கந்தர் அனுபூதியில் 37வது அனுபூதி. கிருவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே பொறையாம் அறிவால், அறிவாய் அடியோடு அகந்தையே. கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனனே பொறையாம் அறிவால், அறிவாய் அடியோடு அகந்தையே. மிக அற்புதமான உபதேசம் இங்கே சொல்கிறார். இந்த அனுபூதி பெறணும்னா, முருகனோடு ஐக்கியமானன்னா, இவர் சொல்கிறத கடைபிடிக்கணும், இவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். வெறும் மனப்பாடம் பண்ணி பாடுறதில்ல, இல்லை, உள்ள அர்த்தத்தோடு அதை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாரு? வழக்கம் போல் முருகனுக்கு சில பெருமைகளை சொல்கிறார். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன். கிரி அப்படின்னா மலை, கிரௌஞ்சகிரி. அங்கே தானே அரக்கன் அந்த மாதிரி மலையாக மாறிட்டான். நீ என்ன பண்ணுவ?
அப்படின்னு மலையா நின்றுட்டான். அப்புறம் தேவர்கள் எல்லாம் போக வழியில் குறுக்க வந்து மலை பாரி நின்றுட்டுருக்கான். அப்போ அகஸ்தியர் போன்றவங்கலாம் சொல்கிறாங்க, இது போகிற வழியில் குறுக்கு நாங்கள் இந்த வழியாக போயிட்டு இருந்தோங்க, இப்போ மலையை சுற்றிட்டு போக வேண்டியது. நகரானா நகர மாட்டேங்கிறான். அந்த பக்கம் சுற்றிட்டு போனாலும் அங்கே வந்து நிற்கிறான், இங்கே போனாலும் இங்கே வந்து நிற்கிறான். முருகர் பார்த்தார், விடக்கூடாது, மலையை பொழந்துட்டார். அது பேர் கிரிவாய் விடு. அந்த கிரியினுடைய வாய் விட்டு பொழந்து. எதனால? விக்கிரமவேல், தோல்வி இல்லாத உன்னுடைய வேல். அது என்ன விக்கிரமவேல்? கிரமம்னா முறைப்படி, வரிசையாக அப்படின்னு அர்த்தம். முறைப்படி சரக்கெல்லாம் சேர்த்தாக்கா சித்த மருத்துவம் உண்டாகலாம். முறைப்படி முருங்கைக்காய், கத்திரிக்காய், பருப்பு எல்லாம் வேக வச்சு தாளித்து புளி காரம் கரெக்டாக போட்டு தண்ணியை வச்சு தக்காளியெல்லாம் போட்டோம்னா முறையாக செய்தால் சாம்பார் கிடைக்கும், இல்லைன்னா ரசம் கிடைக்கும். அது பேர் கிரமம். எல்லாம் வரிசை கிரமமாக நில்லுங்க அப்படிங்கிறோம். கிரமம்னா ஒரு ஒழுங்கு, ஒரு அர்த்தம். ஒழுங்கு இல்லாதவன் என்ன சொல்லுவான்? இதுன்னு அக்கிரமமாக இருக்குதே, இதுவா சமையல், இது அக்கிரமமாக இருக்குதே. அப்போ கிரமம் இல்லைன்னா அது பேர் அக்கிரமம். ஒழுங்காக சீர் இருந்ததுன்னா, இப்போ நம்ம திருமணத்தில் கூட சீர் வைக்கிறோம், கிரமமாக வைக்கிறோம். சாப்பாடு பரிமாறும் ஒரு கிரமம் இருக்குது. எங்கே உப்பு வைக்கணும், எங்கே இனிப்பு வைக்கணும், எங்கே பாயாசம் வைக்கணும், எங்கே ஊறுகாய் வைக்கணும், எங்கே பொரியல், இலையினுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பதார்த்தங்கள்லாம் இந்த பக்கமும், சின்னதாக தொட்டுக்கிறதெல்லாம் இந்த கூர்மையான முனையிலையும். ரொம்ப கம்மியான பொருள் தானே. ஊறுகாய் இவ்வளோ போட போகிறோமா, அதுக்காக அது இலை நுனியில் அதை வைக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு கிரமம்னு ஒன்று இருக்குல்ல, இது ரொம்ப சிறப்பாக செய்தால் அது பேர் விக்கிரமம்னு பேர். நம்மளாம் சாதாரணமாக கிரமத்தில் செய்கிறோம். முருகா நீ எதையும் எப்படி செய்வ? பர்ஃபெக்டாக செய்கிறவன். நாமெல்லாம் எப்போவுமே இன்பர்ஃபெக்ட். மற்றவங்க இம்பர்ஃபெக்ட் கூட கிடையாது, டெஸ்ட்ரக்ஷன், நாசம் பண்ணுவாங்க. அது அக்கிரமம். நாம கொஞ்சம் கிரமம். ஆனால் முருகா நீ எப்படி? விக்கிரம. எதையும் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயமோ அருள் பாலிக்கிறதுலையோ கூட குறைச்சல்லாம் கிடையாது. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பெல்லாம் கிடையாதப்பா. பக்தர்களுடைய தன்மையும் அவங்களுடைய அருகதையும் அவங்களுடைய சிரத்தையும் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீ பங்கிட்டு கொடுக்குறவனாச்சே. அவங்களோட கர்ம வினையை அவங்களுக்கே கொடுக்குறாரு, இன்னொருத்தர் கொடுக்கறதில்ல. வால்மீகின்னு நினச்சாக்கா மகனுக்கெல்லாம் கொடுத்தாரா பாவத்தை? இல்லையே. அதை புரிஞ்சுக்கிட்டார்ல. இறைவன் அவங்க செய்த பாவத்தை அவங்க தான் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவான். நம்ம தெரியாமல் சொல்கிறோம், எங்கள் பெரியவங்க செய்த பாவம் நாங்கள் அப்படி அனுப்புங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பெரியவங்க தான் நீங்கள். 3 தலைமுறைக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நீ என்ன சொல்கிறான்? நான் செய்த பாவம்னு சொல்ல மாட்டான், என் முன்னோர்கள் செய்தான். நீ தாண்டா அந்த முன்னோர். ஒரு தலைமுறை விட்டு நீ மறுபடியும் பிறந்து நீ தின்ற. யாருமே இன்னொருத்தர் பாவத்தை சாப்பிட முடியாது, இன்னொருத்தர் புண்ணியத்தை பிடுங்கவும் முடியாது. ஆனால் இறைவன், குருநாதர் அவங்கெல்லாம் புண்ணியத்தை தானம் பண்ணுவாங்க, புண்ணியா தானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இனிமேல் பாவ புண்ணியம் தேவையில்லை. அவங்க பிறக்க போகிறதில்ல, சொர்க்கம் போக போகிறதில்ல. வண்டி வண்டியாக புண்ணியம் இருக்குது. தொட்டு ஆசீர்வாதம் பண்ணோம்னா அந்த புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க தெரியாத பாவம் கூட வச்சுருப்பாங்க அவங்க குருநாதர். ஆனால் அவங்கள யார் பழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்களோ, அந்த பாவத்தை அங்கே அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படி நம்ம அறியாமலே பாவம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அறியாமலே புண்ணியத்தை அள்ளி கட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குருநாதருக்கு செய்கிற சேவையால். தொண்டருக்கு தொண்டர். நான் குருநாதர் கூட கிடையாது, குருநாதருக்கு தொண்டர் இருக்கிறாரு, அவருக்கு தொண்டு செய்வேன். அவர் பேர் தொண்டரடி பொடியாழ்வார். நாராயணா, நான் உனக்கு தொண்டு செய்யறதுக்கு கிட்ட கூட வர முடியாது. நான் யார்? உன்கிட்ட வந்து கோயிலில் மாலை போடுற அளவுக்கு தகுதியான? ஐயோ, உங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எடுபடியாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முருகர் நாராயணன் பார்ப்பான், இந்த தொண்டை ஏதாவது காரியத்துக்காக என்கிட்ட வரான், இவன் அவனுக்கே தொண்டு செய்கிறான்னா அவனுக்கு தான் என்னுடைய முதல் கருள் அப்படின்னு கருணையெல்லாம் கடத்துவார்.
அப்போ தொண்டருக்கு தொண்டராக இருக்கணும், தொண்டர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. அது தொண்டருக்கு துன்பம் கொடுத்தாக்கா இறைவனுக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி. என் தொண்டருக்கு யாராவது துன்பம் கொடுத்தாக்கா இறைவன் சும்மா இருப்பாரா? எல்லா தேவாதி தேவர்களும் துன்பம் தாங்காமல் போய் தானே முருகர்கிட்ட சொன்னவொடனே அவர் படையெடுத்தார். தொண்டர்களை யாரும் வந்து செய்திடக்கூடாது. யமனே பயப்படுவான், முருகன்னு பேர் சொன்னால் அங்கே போகாதப்பா வேற எங்கேயாவது போயிட்டு வா. கிங்கர்கள் போக மாட்டாங்க, ஐயோ அவன் முருக பக்தன் சிவபக்தன், நான் போக மாட்டேன், நாராயண பக்தன், சரி நான் தான் போனேன் என்ன பண்ணுறது அப்படின்னு யமன் தான் கிட்ட வருவான். அவனே கூட மரியாதையோட வந்துருங்க சார் அப்படின்னு கேட்பான். இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பிடிச்சிருக்கிறது, நானே போகிறேன் அப்படின்னு அவங்க சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்க, உடம்பு எரிச்சிடுறாங்க. இப்படி நாம் உண்மையை புரிஞ்சுக்கணும். விக்கிரம என்றால் அந்த செயலிலே உன்னதமான காரியத்தை ஆற்றக்கூடியவன். அப்படிப்பட்ட வேல், வேலுங்கிறது ஞான வேல், அவனுடைய அறிவு அப்படிப்பட்டது. அந்த இறைவனுடைய முருகனுடைய இறையோன் பரிவாரம் என்று நான் அவங்களுக்கு பரிவாரம்னு இருக்கல்ல தொண்டர்கள், அதில் நான் ஒருத்தனாக இருக்க முடியாதா? அன்பர்கள் கூட்டத்தில். அப்போ மாணிக்கவாசகர் சொல்கிறார், நான் பொய்யாக அடிமையை வேஷம் போட்டு கோயிலுக்குள்ளே வந்துட மாட்டேனா? ஒரு பாட்டு பாடுறார், அடியார் போல் உன் சந்நிதிக்கு வரமாட்டேனா அப்படின்னு கேட்குறார் மாணிக்கவாசகர். எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ருத்ராட்சம், எல்லார் மாதிரியும் வீதி பட்டை அடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஓடி வந்துட்டேன் கோயிலுக்குள்ளே, இல்லைன்னா விட மாட்டாங்க அப்படி வந்துட்டார். நாடகத்தால் உன் அடியார் போல், நாடகம் போடுற அடியார் மாதிரி, நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து உன் ஊடகத்தே, உன்னோட வீட்டுக்குள்ளே புகுந்திடுவான் எனக்கருதே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். எப்படியாவது உன்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணால் முடியுமோ, லைசன்ஸு அந்த அந்த பேட்ஜெல்லாம் போட்டால் தானே உள்ளே விடுறாங்க, இதில்னா வரமாட்டாங்க. ஓட்டு சீட்டுக்கு போனால் கூட ஏதோ அடையாளம் எடுத்துகிட்டு போகணும். இப்படி நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து உன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன் ஆடகச்சீர் மணி குன்றே. ஆடகச்சீர் தங்கம் பொண்ணு எல்லாம் போட்டிருக்கிற சிவபெருமானே, உன் வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு எனக்கு ஒரு அடியாராவது துணை செய்ய மாட்டாங்களா? அவங்கள மாதிரி ஒரு ஆக்ஷனாவது பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறார். அருணகிரா கேட்குறார், அந்த பரிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டங்களில் நானும் கடைசியாக நின்றுகிறேனே, அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா? கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதம், எனக்கு பெரிய போஸ்ட்லாம் வேண்டாம். அங்கே கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்குல்ல, அவங்க பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா என்னும் மேவலையே. நீ சொல்கிறேங்க, அது எவ்வளோ கொடுத்தாலும் மேவ மாட்டேங்குது. மாட்டுக்கு கூட போடுறோம், அது பேர் மேவுங்கிறோம். அதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு இல்லையே, மேவலையே. மேவுதல்னா வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் அழணும் அப்படின்னு நம்மளும் சொல்கிறார். அவர் முருகனோட கலந்தவர். ஆனால் நீ அப்படி நினைக்கணும். இப்படி நினச்சா அவருக்கு தெரியும், ஐயோ இவன் தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறானே, தகுதி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் என்னை சுற்றி பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே, தகுதி இல்லாதவன் எங்கேயோ ஓரம் கட்டி நிற்கிறானே, அவனை கூப்பிடு அப்படின்னு அவர் கூப்பிடுவார். பரிவாரம் என்னும் பதம் மேவலையே, ஏ மனமே புரிவாய் மனனே, ஏ மனமே உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். முருகன்கிட்ட போகிறதுக்கு உனக்கு ஒரு ஐடியா. மனனே புரிவாய், டூ திஸ், இதை செய். புரிவாய்னா இதை செய். பொறையாம் அறிவால், பொறாமை எல்லாய் என்றது பேர் பொறையின் பேர். பொறுத்துக்க முடியலன்னா அது பேர் பொறாமை. அவன் ஏன் அப்படி இருக்கிறான்? அவன் பொறுத்துக்க முடியலன்னு பொறாமைங்க. அவன் அப்படி வளர்ந்துட்டான், அவன் அழகாக இருக்கிறான், அவன் அறிவாக இருக்கிறான், அவன் செல்வந்தனாக இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான். இவனுக்கு பார்த்தா பொறாமையார். பங்காளிக்கு அந்த குழந்தைங்கள்லாம் நிறைய மார்க் வாங்கிட்டு வருது, ஒருத்தன் ஃபாரின் போயிட்டான், ஒருத்தனுக்கு மருமக புட்டுன்னு வந்திருக்கா, அப்படி சொல்ல முடியாது, மகாலட்சுமியாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்க பங்காளிக்கு தாங்க முடியல. ஒவ்வொரு செய்தியுமே அவனுக்கு எரிச்சலை கொடுக்குது. அது பேர் என்ன? பொறாமை. அதுக்கு மருந்து
பொறுமை. என் மனமே, பொறுமைங்கிற மருந்து தாண்டா ரொம்ப சிறந்தது. இந்த அடியார்களை பார்த்து இவங்கெல்லாம் அப்படி சாமிகிட்ட போகிறாங்களே, நமக்கு என்ன கிட்ட முடியாதோன்னு அவங்கள நீ பொறாமை பண்ணிடாத, நீ சகிச்சுக்கொள். அந்த பொறை என்ற அறிவால், இந்த அறிவால் அறிவாய் அடியோடு, அறிஞ்சு போடுன்னா இது சின்னதி, அறிவாய் அடியோடு வேரோடு அகந்தையே, நான் என்ற திமிர பொறுமை என்ற பொருளாக தான் அறிய முடியுமா. அகந்தைனா நான் என்ற திமிர். இந்த உடம்பு நீ இல்லை, இந்த உடம்பு வச்சிருக்கிற செல்வம் சுகம் உறவுகளெல்லாம் நீ இல்லை. இதெல்லாம் நாம ரூபங்கள்னு சொன்னேன். நாதவிந்து கலை, நீ அதீதம். அப்படி இல்லாமல் இந்த நாதவிந்து உடம்பை வச்சுக்கிட்டு நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நான் முதலாளி, நீ தொழிலாளி, நீ தோட்டி, இப்படிலாம் நம்ம சொல்கிறோமே, இது என்ன அர்த்தம்? அகந்தைன்னு அர்த்தம். நான் என்ற அகந்தை. இந்த அகந்தை தாண்டா கடவுள்கிட்ட சேர்க்க விடாமல் தடுக்குது. நீ அகந்தை விட்டினா அடுத்த நிமிஷம் முருகன் உங்ககிட்ட இருப்பார். முருகன் ஏன் கிட்ட வரமாட்டேங்கிறார்? இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தா, அவர் ரொம்ப நல்ல ராஜா, கேட்டதெல்லாம் கொடுக்குறவன், தர்மவான் கூட. ஆனால் அவனுக்கு எப்போ அகந்தை, நான் எது கேட்டாலும் கொடுத்துருவேன். எல்லா உலகத்துலையும் இருக்கிற ராஜாக்களெல்லாம் இப்போ மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி வரமாட்டான்ப்பா, அவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவான். ஐயோ இவ்வளோ நல்லவனாக இருக்கிறானே அப்படின்னு நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லா ராஜாவை விட நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு கொஞ்சம் திமிர் இருக்குதே. இவன் எது கேட்டாலும் கொடுத்துருவானா? இவனால் கொடுக்க முடியுமா? ராஜாவால் கொடுக்க முடியும் தான் கொடுக்க முடியும். இதுக்கே அவன் பெரிய அகந்தையாக இருக்கிறானே, இவங்ககிட்ட கொடுக்க முடியாதது நான் கேட்குறேன், என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு நாராயணர் கூழையாக வரார். வாமனன் பேர். வாமனன்னால குட்டைன்னு அர்த்தம். டுவார்ஃப், டுவார்ஃப்னா சர்க்கஸில் இருக்கிறாங்களே அந்த குள்ளர்கள் மாதிரி டப்பு டப்புன்னு சின்ன காலை வச்சுன்னு இருக்கிறார். ஆள் பெரிய ஆள் தான், குழந்தெல்லாம் கிடையாது, குள்ளன். வந்தவொடனே சிரிப்பு தானே வர ராஜா, இந்த குள்ளனுக்கு என்னையா வேணும்? எங்கள் தெரு முனையில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டால் கூட இவங்க கேட்டால் கொடுத்துருவாங்களே. இது எதுக்கு அரண்மனைக்கு வரான்? ராஜாக்கள் வருவாங்க, புலவர்கள் வருவாங்க, பெரிய பெரிய சின்ன சிற்றரசர்கள்லாம் வருவாங்க, எங்களுக்கு இது வேணும், அணை கட்டி கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க. இவன் எதுக்கு இங்கே என்ன கேட்க வந்திருக்கான்? என்னப்பா வேணும்? 3 அடி நிலம் வேணுங்க. மகாபலி சக்கரவர்த்தி இவர்கிட்ட தான் கேட்கணுமா? தெருக்கோடியில் ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு என் பிரஜையில் ரொம்ப ஏழை, அவங்ககிட்ட கேட்டால் கொடுத்துருவான். ஏதாவது நல்லதாக கேளப்பா, இன்னும் இப்படி ரொம்ப அல்பத்தனமாக கேட்குறிய. சில கேட்குறான், என்ன தங்கச்சி கல்யாணம் இன்னும் ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேளு. அப்புறம் அப்பாவுக்கு மருந்து வேணும், அதுக்கு சேர்த்து கேளு. கேட்கறதுல என்ன கஞ்சத்தனம்? இவன் கேட்டுட்டான், வாயை விட்டுட்டான் மகாபலி. அதுதான் அகந்தை. சரி, இந்த பொருளெல்லாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு சொந்தமானது எது? இந்த உடம்பு உங்களுக்கு சொந்தமா? அம்மா அப்பா போட்ட பிச்சை தானே. அப்புறம் அங்கே ஏர் பிடிச்சி உழறவன் அவன் போட்ட பிச்சை தானே இந்த உடம்பு. எங்கேயோ நெசவாளி நெசந்தது தானே நம்ம மானத்தை காப்பாற்றுது. நம்ம படுக்கிற இடம் யார் கட்டி கொடுத்தா? ஒரு பொருளாவது உங்களுக்கு எதா இருக்குதா? ஒரு பொருளும் இல்லை. சரி, நான் பொருளெல்லாம் கொடுத்துட்றேன், நீ உடம்பு உண்டாக்க முடியுமா? நான் வேணும், இப்போ ஒரு உடம்பு கேட்குறியே, இப்போ நான் உனக்கு உடம்புக்கு வேண்டிய சதை எலும்பெல்லாம் கொடுக்குறேன்ப்பா, நீ சேர்த்து ஒரு உடம்பாக்கி அதுக்குள்ளே போயிடேன். நீ தான் வயசான உடம்புன்றிய, ஒரு இளமையான உடம்பு செய்துக்கிய செய்ய உனக்கு செய்ய முடியுமா? உனக்கு இந்த உடம்பு கொடுத்தது, இந்த செய்து கொடுத்தது யார்? நீங்களே செய்துக்கிட்டீங்களா? அம்மா அப்பா செய்தாங்களா? இறைவன் தான் செதுக்கிறார், ஒவ்வொரு பொருளையும் கொடுக்குறார். ஆனால் உடம்பை நானுங்கிறோம், எனதுங்கிறோம். இங்கே ஒரு பொருள் கூட உனக்கு சொந்தம் இல்லை. இந்த உடம்பு நீ இல்லை, உனக்கு உன் சொத்து இல்லை. உன் மனம் யாருது? உன் அறிவெல்லாம் யாருது? வாத்தியார் சொல்லி கொடுத்தது நீ கற்றுக்கிட்ட.
உனக்குன்னு என்ன அறிவு இருக்குதா? அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க உன் பேரை வாசுதேவன் தேவதத்தன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அறிவும் இல்லை, உடம்பும் இல்லை. இதெல்லாம் நானுன்னு சொல்கிற அகந்த உண்டு தானே. அது யாரா கொடுத்தாங்களா? இது நீயா செய்துவிட்டது. அதை மட்டும் விட்டுட்டினா நமகன்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்? எனது இல்லை. யார் தப்பா? சிவாய, இறைவனுடையது. நம சிவாயன்னு அர்த்தம். எனதில்லை, இறைவனுடையது அப்படின்னு சொல்கிறவன் தான் நம சிவாயன்னு சொல்கிறதுக்கு அருகதை உடையவன். அவங்ககிட்ட அகந்தை சிறிதும் இல்லை. அப்போது இந்த மகாபலி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் கேட்டால் கொடுக்குறான்னா அவனா படைச்சான்? இருக்கிற பூமியை கொடுக்குறான், இருக்கிற செல்வம் கொடுத்தான், அவனை உண்டாக்குனான். தோப்பெல்லாம் அவன் உண்டாக்குனானா? நீ யாரோ செய்தது நீ கொடுக்குற? மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்தது தானமா? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சாங்க. அப்படி இல்லை இருக்குது. பிள்ளையாருக்கு வெள்ளத்தில் பிள்ளையார் செய்திருக்கிறாங்க. அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இல்லையா, அவரே கிள்ளி இப்படி கொடுத்தாராம். வெள்ளம் சாப்பிடுங்க. வெள்ளை பிள்ளையாருக்கு வெள்ளம் கொடுக்குறாங்க. திருநெல்வேலிக்காரனுக்கு அல்வா கொடுக்குறாங்க. பழனிக்கே பஞ்சாமிர்தம் தராங்க. நாராயணன் அவனுடைய பொருளை அவனுக்கு கொடுக்குறானா? இங்கே வாமனா வந்து நிற்கிறார். டேய், உங்ககிட்ட இருக்கிற ஒரே பொருள் திமிரு, அகந்தை தான். அதை தான் உன்னால் தானம் பண்ண முடியும். மீதியெல்லாம் தானங்கிறதெல்லாம் ஏன் சொத்து. இந்த பூமி எல்லாமே என் பொண்டாட்டிது. ஸ்ரீன்னா இந்த பூமின்னு அர்த்தம். இந்த வானம் பூமி எல்லாம் அது பேர் ஸ்ரீன்னு அர்த்தம். அது உடையவள் பேர் ஸ்ரீதேவி. அவளே ஏன் சொந்தம். நானே வேணும்னு அவர்கிட்ட தான் கேட்குறேன். அவள் கொடுக்குமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நான் போய் குபேரங்கிட்ட கடன் வாங்கிட்டு கடனாளியாக அங்கே திருப்பதியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் போடுற திட்டம்லாம் எங்கே போகுது? நாராயணனுக்கு. குபேரன் கடன் அடைக்க தான் போகுது. எதுக்காக அப்படி? அலர்மேல் மங்கையை கல்யாணம் பண்ணுறதுக்காக. அப்பேற்பட்ட தனலக்ஷ்மி அவள். அப்பேற்பட்ட ஏன் பொண்டாட்டி. அவள் பொருள் எடுத்து நீ எல்லாரும் கொடுக்குற. அதை காட்டணும் இல்லை. அதுக்காக அந்த வாமன் என்ன சொல்கிறாரு? அறிவு புகட்டணும் இவனுக்கு. இவனுக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா, உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒன்று இருக்குதுன்னா அது அகந்தை மட்டும்தான். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே இறைவன் இருப்பான், அகம் இருப்பான். அகம்னா யார்? இறைவன். அது நானுன்னு சொல்கிறது அகந்தி. தீனா புத்தி. இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்கிற பற்றியா, அந்த புத்தி தான் திமிர். அது பேர் அகந்தி, அகங்காரம் அப்படின்னு பேர். அப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். ஓரடியில் பூமியெல்லாம் அளந்துட்டார். பூமின்னா என்ன? இவன் நிலம் மட்டும் இல்லை, ராஜாவுக்கு சொந்தமான நிலம் இல்லை, அக்கம்பக்கத்து ராஜா நிலத்தையும் எடுத்துட்டான் ஒரே அடியில். சில பேருக்கு 3 சென்ட் நிலம் வாங்கிட்டாங்கன்னா வானம் வரைக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம். அதுக்கு மேலே யாரை கட்ட முடியுமா வீடு? இவன் தான் கட்டலாம். அப்போ பூமி 3 அடி வாங்கினா கூட வானம் அவருக்கு தான் சொந்தம். உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்கள் உங்களுக்கு கொடுத்த 5 சென்ட்டில் 2 ஸ்டோரி கட்டலாம், 5 ஸ்டோரி கட்டலாம், 14 கூட கட்டிக்கலாம். ஏன்? நிலா வரைக்கும் கட்டலாம். யாரும் க்ளைம் பண்ண முடியாது. எந்த கோர்ட்டும் அதை பிடுங்க முடியாது. அப்போ வானமும் சொந்தமாயிடுச்சு இல்லை. அப்போ ஒரு அடியால் பூமி அளந்தார், போனால் போகுது இந்த வானத்தை அளந்துடும். வானமும் பூமி அளந்தவருக்கு 3வது அடி எங்கே கொடுப்பாரு? டே, எனக்கு கொடுக்கறது ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்கள் யாருன்னு தெரியாமல் இப்படி வந்து வாய் வித்துட்ட. என்கிட்ட கொடுக்கறது ஒன்றே ஒன்று, என்னுடைய திமிர் அகந்தை தான் இருக்குது. அது ஒன்று தான் என்னது, நானாக வச்சுக்கிட்டது. அதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னார். தலையில் காலை வச்சார். தலையில் காலை வச்சாருன்னா என்ன? மலர்பாதத்தை வச்சார். ஞானம் வந்துடுச்சு. அப்போவே இறைவன் ஆகிட்டான். அதனால தான் மகாபலி சக்கரவர்த்தியை நம்ம இறைவனாக வணங்குறோம். அவனும் இறைவனோடு கலந்துட்டான். அதை நம்ம ஓணம் பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படி முருகர்கிட்ட நீ போகணுமா? அறிவாய் அடியோடு அகந்தையே. அகந்தையை தான் நீ வெட்டணும். எப்படி வெட்டணும்? பொறையாம் அறிவாள், பொறுமை. பெண்களுக்கு நகை போட்டுக்கிறது ஔவையார் சொல்கிறாங்க, இதெல்லாம் அழகு இல்லைடா. பொறுமை என்னும்
நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பெண்களுக்கு அழகு பொறுமை. பொறுமை கடைபிடிக்கலன்னா, நம்ம பொறாமையில் வாடினோம்னா அது பெரிய தீங்காயிடும். இதை தான் சொல்கிறாரு. ஏ மனமே, இப்போவே புரிவாய், இன்றைக்கே நீ செய்ய ஆரம்பிச்சிடு. எதை? இந்த பொறாமை என்பதை விட்டு பொறை என்ற அறிவால் அகந்தையை வேரோடு அறிந்து விடு அப்படின்னு இன்றைக்கி நாம் அற்புதமாக 2 பாட்டு புரிஞ்சுக்கிட்டோம். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம்? 37 பாட்டு. இன்னும் ஒரு 13 பாட்டு இருக்குது. 14 பாட்டு பார்க்கலாம் மெல்ல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.